தேசாதிகுருஞ்சோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமந்திரசிம்ம குருவரியபதாத்யோதரிங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதன் குணாப்திம் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே ஸ்ரீஷைரேத்யாதி பிரதோஸ்மி நித்யம். நம்முடைய சம்பிரதாயத்திலே அடிப்படையானது 3 தத்துவம் தான். பெருமாள் ஈஸ்வரன், ஈசனசீலகா ஈஸ்வர, ஆப்புனியல்வினன் கண்ட பெருமாள், சேர்க்கை செய்து தன் முந்தி உள்ளேன் ஆக்கினான் தேவகர்களே அப்படின்னு வாசனம். அவனுக்கு இந்த பிரபஞ்சம், ஜீவராசிகள் எல்லாம் உடம்பு. சோ ஜடத்தத்துவமான அச்சித்து, அஜடத்தத்துவமான சித்து ரெண்டும் எம்பெருமானுக்கு திருவேணி. அவருடைய திருவேணியிலே வழுவினுஸ்தானத்திலேயும் பார்த்தோம். ஆகினால் இப்ப என்ன அப்படின்னா, அவனுக்கு 2 விபூதி எம்பெருமானு, லீலா விபூதி, நித்திய விபூதி. நாங்கள் இருக்கிறவா லீலா விபூதியில, நாங்கள் பத்தாத்மாக்கள். நித்திய விபூதியில் இருக்கிறவா நித்தியாத்மாக்கள், எங்கெங்கும் போய் சேர்ந்த நித்தாத்மாக்கள். அங்கே இருக்கிறவா நித்தியாத்மா. அவன் யாரு? அனந்தங்களோட விஷயம் செய்யணும். நாங்கள் யார் அப்படின்னா, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடிய அடைந்து உள்ளன் தேரி ஈரதின்பத்தில் திருவுள்ளம் யான் மூழ்கினன் அப்படின்னு சம்சாரத்திலே உழல் கொண்டிருந்து மேலபோகத்துக்கு எம்பெருமானுடைய கிருபையானே எம்பெருமானே தொடுத்திண்டு வந்து நான் மேல கூட்டிண்டு போகலாம் ஆழ்வான்னு சொல்றார். அந்த மாதிரி நமக்கு 2 யாத்திரை. தேக யாத்திரை அதில் அன்மையில்லை, அது கர்மானுசாரம். ஆத்ம யாத்திரை ஆச்சாரியனுக்கு சேர்ந்தது. ஆத்ம யாத்திரை ஆச்சாரியாதீனம், தேக யாத்திரை கர்மாதீனம். எப்படி பொழுதுபோக்குறது இந்த மாதிரி காரியங்களாலே இது வாக்கைங்கிரியம் பண்ணிட்டு அல்ல. என்ன சொல்றது? என்ன பண்றது? வாக்கியத்திலே லீலா விபூதியில் இருக்கும்படியான இந்த பத்தாத்மா மேலே நித்தியுகைக்கும் நித்தியாத்மாக்களுக்கும் ஒரு தொடர்பை கொண்டிருக்கிறார். எப்படி கொண்டிருக்கிறார் அப்படின்னா, நமக்கு மாதிரி அண்ணன் தம்பி சதா பசியந்து சூரையா அப்படின்னு எம்பெருமான சதா அனுபவிச்சுருக்கா. எப்படி நாம் இப்படி பண்ண முடியுமா? இல்லை. காரணம் என்னன்னா, தூக்கம் இல்லை, வளர்ச்சி இல்லை, ஒரே வயசு, எப்பவும் பகல், நம்ம மாதிரி ராத்திரி இதெல்லாம் இல்லை இல்லை. எப்ப பார்த்தாலும் எம்பெருமான் விஷயத்துல இருந்து சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம் அப்படின்னு பருவக்கைங்கிட்டு எவ்வளவு அவளை நினைத்து பண்ணலாம். எந்த ரூபமானும் கொண்டலாம், எந்த லோகத்துக்குமானும் போகலாம். பவர்ஸ் எல்லாம் ஜீவாத்மா கொண்டு முக்தாத்மாக்கள் நமக்கு அண்ணன் தம்பிகள் மாதிரி. சோ நாங்கள் தூக்கமுண்டு பிடிவிஷமோ புத்துன்பம் ஆதரால் பெரு வேண்டேன் அனந்தமான கருளானே ஊரிலேன் காணி இல்லை உருவத்தொருவரில்லை பாரின் பாதமூலம் கத்திலேன் பரமமூர்த்தி கால் வண்ணனே கண்டனே கதிரகின்றேன் ஆளுடம்மா கதன்மனிஷ்டோஸ்மேசாத்மவேதி நபக்திமாம் ஸ்தரணாரவிந்தே கிஞ்சனோ அனந்தகதி சரண்யா தற்பாடு மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு நாங்கள் இந்த லீலா விபூதியிலே இருக்கிறோம். ஆகையினால் நமக்கு என்ன, நாம் எம்பெருமான நினைந்திருந்தேஷ்டவன் தீர வேண்டும். அந்த நினைவுக்காக தெரித்தெளிவு வாசித்தும் கேட்டும் பூஷித்தும் போக்கினேன் பொது இந்த காலத்தை பேசியிருக்கும். அதற்காக பின்புலகி பெருமாள் பக்தர்
அது சம்ஸ்கிருதத்தில் என்ன பேர் அவருக்கு பஷாத் சுந்தர தேசிகர். அந்த சுவாமி நம்பிள்ளையுடைய சிஷ்யன். அவரு குருபரம்பரா பிரபாவம் பிரபந்தம் எழுதிட்டார். அவருடைய திரையன் கலித்வம்சதயா பாத்திரம் பச்சாத் சுந்தர தேசிகம் அஜாத ஞாபகம் பும்சாம் மறந்திருக்கிறது நினைவுபடுத்துவர். அஸ்மத் தேசிகமாஸ்திரியே ஷடாரிமுக நிஸ்தித திரவிட வேத நிர்வாககம் ஸ்வபக்த ஜனரக்ஷண கமக்குபாத் சத்வீக்ஷணம் சுசூக்தி தச்சனோஜ்வலம் குரு பரம்பரா வைபவம் யதீந்திரபதசேகரம் அபராங்கரம்யம் பெருள்ளிரம்பும் புட்பொழிவாழ் பின்வகர் என்பார் குருபரம்பரா விபவம் கூற திருசேர் திருச்செங்குடைய வென்றாள் செவிப்போ சேவிப்போ நெஞ்சே திருமால் பதம் சேர்த்திரத்து துஷாரா திருப்பதீகாசம் துளசி தாமபூஷணம் துங்கரங்கவதனம் வந்தே துரங்கவதனம் வந்தே துங்கசாரஸ்வரப்பரம் வித்யாகாரம் சரோஜாக்கம் சக்கசக்கரராதரம் முகுந்தத்வாரிகம் ஷக்ஸேரும் பாஸ்மே. வாத்சல்ய சௌஷீல்ய குணாம்பராசம் பக்தாரமர்த்தம் திரவிடஸ்ருதீனாம் ஸ்ரீ தேவராட்புத்தர் பரைகனிஷ்டம் யஜ்ஞேஷ சூரியம் நிர்வாசிதயாமஹா. எத்தனையாம் இந்த குருபரம்பரா பிரபாவத்துக்கு தனியங்கள் ஒரு கிரந்தம். இது என்ன கருப்படுத்துறது? நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எம்பெருமானுக்கும் அடியோங்களுக்கும் இருக்கிறவான தொடர்பை எப்படி உண்டாயிற்று, எம்பெருமான் எப்படி அருள் புரிவான், எப்படி நம்மை காக்குவான், எப்படி தேக யாத்திரையும் ஆத்ம யாத்திரையும் நடத்துவான், இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறார். தன் மேல் இருக்கிற எம்பெருமான் எப்பேர் பெற்றவன் அப்படின்னா ஸ்ரீபதியாய் ஸ்ரீ வைகுண்டநேகேதனாய் ஸ்ரீமத் அனந்த முக நித்தியசூரிய பரிஷன் நிஷேஞ்சமானனாய் அவார்த்த சமஸ்த காமனாய் அகில மங்கள குணஸ்வரூபனான சர்வேஸ்வரன். எல்லா திரவிய கந்தங்களும் இப்படியே சொல்லப்பட்டார். க்ஷயந்தமஸ்ய ரஜசத்பராகே என்றும் கிருபாவஸ்யா அமிர்தம் திவி நித்ய விபூதி கிருபாத்து 3/4 சொல்றோம். லீலா விபூதி ஏகபாத்து 1/4 என்றும் தரக்ஷரே பரமே வியோமன் என்றும் யோ அஸ்யாத்யக்ஷ பரமே வியோமன் என்றும் தத்விஷ்ணோ பரமம் பரம் சதா பஷ்யந்தி சூரியகா என்றும் சகல ஜெகத்ஹிதாசாசன பிரவருத்தங்களான நிகில நிகமாந்த சகசிரங்களிலும் வேதவாக்கியங்களிலும் பிரதிபாதிக்கப்பட்டதாய் வைகுண்டேதுபதேலோகே ஸ்ரீயான்சார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தேர் பாகவதை சஹா என்றும் வைகுண்டேதுபதேலோகே ஸ்ரீயான்சாஹோ ஸ்ரீசஹாயோ ஜனார்த்தனः உபாபியாம் பூமிநீலாபியாம் ஸ்ரீஜத் பரமேஸ்வரகா என்றும் பிரத்யக்காதரதீப்தம் தத் ஸ்தானம் விஷ்ணோர் மகாத்மனः ஸ்வயைவ பிரபயா ராஜன்மே துஷ்பிரேக்ஷம் தேவதானவைஹி என்றும் ஆக்ரீடா விவிதா ராஜன்மே பத்மின்யச்சாவலோரகாக ஏதைவ நிர்யாஸ்தாதா ஸ்தானஸ்ய பரமாத்மனः என்றும் காலம் ந பசிதே யத்ர ந காலஸ்தத்ர வை பிரபுஹு தத்ரைவ காலோ லீலாயாம் பரிணாமாதி ஹேதுகா என்றும் கலா முகூர்த்தாதிமயச்ச காலோ நயத்விபூதேஹே பரிணாமஹேது என்றும் தத்ரைவ கால பரிணாமஹேது காலஸ்ய நித்திய பரமே பதேனா. பருவத்திலே கால நிர்ணயமே இல்லை, சதா ஒரே வெளிச்சம், தூக்கம் இல்லை, வளர்த்து இல்லை. அண்டகோஷாத் சாவலனாத் அமுஷ்மாத் பரதः பிரபோ ஸ்திதோஹம் பரமவ்யோம யோமினி அப்ராக்கிருத சரீரவான் என்றும் எத்தத் புராணம் ஆகாசம் சர்வஸ்மாத் பரமம் துருவம் எத்பரம் பிராப்ய தத்வஜ்ஞானா உச்சந்தே சர்வகில்விஷைஹி என்றும்
அண்டேபிய பரதோ நித்தியம் திருப்பாதையில விராஜித்தே. இதரேனதுபாதையினா பிராகிருத்தே அண்டே விராஜித்தே என்றும் மித்யாதியாலே யோக யாஜ்ஞவல்க்ய பஞ்சம வேத புராண ரத்ன சபதஞ்சரம் ராமாண்ய பாஞ்சராத்திராதி வசனபஞ்சயங்களிலும் பிரதிபாதிக்கப்பட்டதாய் நரவந்தமில்லதோர் நாடென்றும் சுடலியாய் நின்று தன்னுடைய சோதி என்றும் தெளிவிசும்பு திருநாடு என்றும் மாகையுந்தம் என்றும் தெளிதாகி ஷேன்விசும் என்றும் இத்தியாதி வாக்கியங்களாலே மஜனோர மதிலம் விரலப்பெற்ற ஆழ்வார்களாலே அறுதியிடப்பட்ட அளவிருந்த வேத்தத்தை விடைத்தாய் குணாத்மதானம் புருஷ பரம்பரம் பராத்பரம் பிரம்மதி தேவி பூதயா என்னும் பரமயோகிவான் மனசா அபரிச்சேத்திய ஸ்வரூப ஸ்வபாவா என்று தொடங்கி திருதிகை வைகுண்டநாதா என்றும் காலாதிகா தமபரா மகதி விபூதி என்றும் எத்தூரே மனசோ எதேவ தமசா பாரே அத்புதம் என்றும் இப்படி சர்வ பூர்வ தேசிக ஸ்தோம பிரசஸ்தமாய் இப்படி வேதங்களாலும் ரிஷிகளாலும் ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் ஏககண்டமாக பிரதிபாதிக்கப்பட்ட பிரபாவாதிசயத்தை உடைய பரமபதத்திலே ஒரே சென்டென்ஸ் பரமபதத்திலே திரிபாதி விபூதியிலே பிராகாரைஷ்ட விமானைஷ்ட சௌதைகி ரத்னமயேர்விருத்தா என்னும் மணிதோரண சித்திராட்டிய விசித்திர துவஜசாலினி என்னும் கோட்டி வைஸ்வானர பிரக்ஷையில் கிரகபந்தி விராவிருத்தா என்றும் சொல்லுகிறபடியே கொடிய நெடுமதில்களையும் கோபுரங்களையும் உடைத்தானா திருப்படவீட்டிலே மடிமாட மாளிகைகளாலே சூடப்பட்ட செம்பஞ்சை கோயிலிலே சஹஸ்திரஸ்தூணே விசித்திரே திருட உக்ரே எத்திர தேவானாம் ஹரிதேவ ஆஸ்தே என்னும் மத்தியேது மண்டபே திவ்யே ராஜாஸ்தானம் மகோத்சயம் மாணிக்யஸ்தமசாஹஸ்ரா துஷ்டம் ரத்னமயம் சுபம் நித்தியமுக்தை சாங்கீர்ணம் சாமகானோபசோரிதம் அதீவ தத்சத புண்ணியம் என்றும் மாமணி மண்டபத்து அந்தவில் பேரின்பத்து என்றும் சொல்லப்பட்ட ஆனந்தை காரணவமான திருமாமணி மண்டபத்திலே பரியங்க வித்யாரித்வச்சோ பிரத்யோதித்த அனவத்திய மகாத்மத்தை உடைய திவ்யாஸ்தான மண்டபத்திலே உபய விபூதியையும் தொழிலாக வகுப்புண்ட கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே இரண்மையே பரேலோகே விரஜம் பிரம்மனிஷ்கலம் தச்சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதி தத்யராத்மவிதோ விதகு என்றும் ததத்ர சூரியோ பாதி நச்சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வவிதம் விபாதி என்றும் திவிசூரிய சகசிரஸ்ய பவேத் யுகபதுத்திதா எரிபாசதர்ஷி சா ஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனா என்றும் சர்வஸ்திராபரணைர்யுக்தம் ஸ்வானுரூபைஹி அரூபமைஹி சின்மயை ஸ்வப்பிரகாசைஷ்ச அந்யோன்ய ருஜரஞ்சிதைஹி என்றும் சுடுகட்டோடும் சுடற்சோறு வெள்ளம் என்றும் சோறு வெள்ளத்தினுள்ளே 70 என்றும் சொல்லுகிறபடியே நிரவதிக தேஜோரூபமாய் ததைக ரூபமாய் நித்தியசித்த பரமேஷ்டியாதி பஞ்சோபனிஷன்மயமாய் ஸ்வானுரூபமாய் சின்மயமாய் விளங்குகிற கிரீட்டாதி நூபராந்தமான திவ்ய சிரக் வஸ்திர ஆபரண பூஷிதனாய் ஆபரண கோட்டியிலும் ஆயுத கோட்டியிலும் கைக்காட்டுகிற திவ்யாயுதங்களாலே தீர்த்தியமானனாய் நிர்திசய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யவ்வனாதி அபரிமித உதார குணகண நிதியான கிளியமங்கல விசிஷ்டனாய் இப்படி அழகடங்க காட்டி திருத்தியலாவாகாமே பிருஹச்சரீதோபி விமானதேகோ யுவாகுமாரத்வம் உபயேவான் ஹரிஹி ரேமேஷ்டியா அசௌ ஜகதாம் ஜனன்யா சுஜோத்ஸ்னயா சந்திரைவாமிருதாம்சு என்றும் உடனவர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் லாயர் வடமகள் என்கிறபடியே இரண்டட்டத்திலும் இருந்து அனுபவிக்கிற
கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்படந்தைக்கும் கருவாய் விழுந்துக்கும் கேள்வனாய்க் கொண்டு ஸ்ரீ பூமி நீளைகளுடன் வீத்திருந்து இப்படி கண்ணன் விண்ணூரான வைகுந்தமான நகரிலே திவ்ய போகம் நடவாதற்க அச்சேர்த்தி அழகை தரநீர்பாட்டிலே கண்டனுபவித்து நிர்பர ஸ்துதி பண்ணி நமஹா என்பது சித்தம் என்பது பல்லாண்டு என்பதாய் கிரமமாக பிணங்கி அமர விதத்தும் அதை கண்டு ஆங்கரவாரே கடவுளும் பூங்காரவணையான் பொன்மேனி என்கிறபடியே அஸ்தான ரக்ஷாங்களாய் தாஸ்ய திருஷ்ணா கரித பரிகராய் சூரையோ நித்தியம் சம்சித்தாக சர்வதா சர்வதர்ஷினகா என்கிற வைபவம் உடையதான அயர்வரும் அவர்களாலும் சூரிய கோடி பிரதீகாஷாக பூர்ணேந்த்வைத சந்திபாக எஸ்மின் பதே விராஜந்தே முக்தாக சம்சார பந்தனை என்னபடி கரகண்டோராய் அனந்த வைரவேயாதிபத்து அந்தரங்கரான அனந்த முக்த பிருந்தங்களாலும் அனவரத வெளிஜன்யமான சரண நளினாய்க்கொண்டு ராஜாதிராஜ சர்வேஷாம் விஷ்ணு பிரம்மமயோ மகான்மே ஈஸ்வரந்தம் விதானீமா ஸ்வசும்பு சப்ரஜாபதி என்கிற வேண்டுபாழோ தோன்றா ஈழகம் தனிக்கோல் நதித்திருந்தென்றும் பங்கோதும் சூழ்ந்தா உமனியும் பின்னரகம் அங்காதும் சோராமே ஆள்கின்ற செங்கோலுடைய திருவரங்கச் செல்வனார் என்றும் சொல்லுகிறபடியே உபய விபூதி நிர்வாகனாய் கண்டவாத்தால் தரணி விலகன் என்றான் என்கிறபடியே கண்ட காட்சியிலே தான் உபய விபூதி நிர்வாகனானவனை ஆனவை போத்த எழுந்தறியிருந்து ஸ்வேதன சமஸ்த வஸ்து விலக்கண அனந்த ஜானானந்தேக ஸ்வரூபா என்கிறபடியே தானும் நிர்திசய ஆனந்த யுக்தனாய் அயர்வரும் அவரர்கள் என்கிறபடியே நித்திய அசங்குசித ஞானராய் இருந்துள்ள அனந்த கருட விஷக்சேன பிரமுகரான நித்திய சூரியர்களையும் எக்கலாவருக்கு அராத என்பவேடு பெற்றதே என்கிறபடியே நிமித்த சம்சார ரூமாய் அந்த நித்தியரோபாதி லப்த கைங்கரியமான முக்தரையும் அந்தமில் பேன்பத்தடிய என்னபடி ஆனந்திப்பித்துக் கொண்டு போகிறாருக்க இவர்களோபாதி நித்திய விபூதியிலே எல்லாம் ஆனந்தத்தோடு இருக்கா. இத்தனையும் சொல்லி இருக்கிறது. பரமபதம் விவரணம் 2 பக்கம், நித்திய விபூதி 2 பக்கம். அப்படி இருந்துச்சு. நாங்கள் எப்படி இருக்கிறோம்? இவர்களோபாதி சம்சாரங்களும் நம்மை அனுபவிக்கிற பிரீதிகாரக அசேஷாவத்தோச்ச அசேஷேஷேகதை ரூப நித்திய நிர்வத்திய நிர்திசை ஆனந்த ரூபம் மத்கைங்கரியமாகிற மகா சம்பத்தை பெற்று வாழ்கைக்கு பிராப்தி உண்டாகியிருக்கா. இவர்களுக்கு இழந்திருப்பதே என்று மிகவும் வியாக்குலாந்த கரணனாய் அங்குத்தை அனுபவங்கள் ஒன்றும் உண்டதொருக்காட்டாரே சயேகாக்கி நரமேதா என்கிறபடியே அவன் தனியரை போல போர நொந்து இவர்கள் கனகலே வரை சூன்யராய் தூரபக்ஷை வாழ்ந்ததா என்கிறபடியே இரவொடிந்த பட்சி போல இருக்கிறபடியை கண்டு கர்ணகலேவரைஹி கசைத்தும் தயமானவனாகா என்றும் பல்லியக்கும் ஆக்கை குடத்திருத்த கோனே குடப்பரனே என்றும் சொல்லுகிறபடியே பரம தயாளுவாய்க் கொண்டு அகிலாத்மாக்களுக்கும் கர்ணகலைவர் பிரதானம் பண்ணுகிறா. எல்லாரும் கை கால் கொடுத்து சிரித்தான். இவர்களும் விசித்ரா ஏக சம்பத்தி ஈஸ்வராய் நிவேதனம் பூர்வ கிருதாபண்ணன் அஸ்தபாதார செய்யதா என்றும் நாடார மதன் நாடி நாள்தோறும் நானந்தன் வாடார மதற்கு வைக்கவே வகிக்கின்றே என்றும் மாஜவன் தன்னை வணங்க வைத்த கரணிபுவை என்றும் தேனேவதரும் திருப்பாரும் என்றும் துயரது சுடரி என்றும் சொல்லுகிறபடியே சரண கமல சமாஷ்டேனத்து குறிப்பாக கொடுத்த கரச்சலனா அவயவ சங்காதாத்மகமான சரீரத்தை கொண்டு அவன் நினைவின்படி செய்யாதே சமிதை தரிக்க கொடுத்த கத்தியை கொண்டு பசுவின்பாலை தரிப்பாரை போலேயும் அடையெடுக்க கொடுத்த கோலை கொண்டு பெண்ணை கலக்கிக் கொள்வாரை போலேயும் ஆறு நீந்த கொடுத்த தெப்பத்தை கொண்டு நீர் வாய்க்காலே ஒழுகி கடலிலே புகுவாரை போலேயும் ஆக்கையின் விடுவிடென்று சப்தாதி விஷய பிராவண்யத்துக்கு உருப்பாக்கி கர்ம பிரவாகத்தாலே பிறவி என்னும் பெருங்கடலே புக்கு அனர்த்தப்படுகிறபடியை கண்டு நல்வழியை கண்டு நடக்கை குடலாக
சாசனாச்சாஸ்திரம் என்னும் தத்தும் தமசரசரீத விழைத்துமீஷோ வானம் பிரதீப காருணிகோ ததாதி என்றும் கலைகளும் வேதமும் நீரினோதும் வெப்பமும் சொற்பொருள் தானம் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து என்றும் தொண்டே செய்தென்னும் பெருது வழியொழுகா பண்டே பரவன் படித்தவனவை என்றும் சொல்லுகிறபடியே தன் கிருபையாலே சாஸ்திர பிரதானம் பெண்ணின் விடத்திலும் அதன்படியே செய்யாதே. சாஸ்திரம் கொடுத்தான் அந்த மாதிரி பண்ணாதே. ஈஸ்வரோ மகம்போகி சித்தோகம் பலவான் சுகி அட்டு விரமானஸ்மி கோன்யோஸ்தி சுதர்சோமையா என்று யோ அந்யதா சந்தமாத்மானம் அந்யதா பிரதிபத்தியதே சிந்தேன் நிகழும் பாபம் சூரியனாத்மாபகாரணா என்றும் கொல்வன முதலா அல்லன வயலும் என்றும் சொல்லுகிறபடியே அகில பாப ஹேத்துவாய் தஸ்வாத்தரூபமான ஆத்மாபகாரத்தை பண்ணி அநாதி கர்மவாசனா தோஷ தூஷித்த அந்த கரடலாய் அபதே பிரவத்தராய் இருக்கிறபடியே கண்டு ஊரை புறத்து செல்லாத நாட்டை எடுத்துவிட்டு குறும்பெருக்கும் ராஜாக்களை போலே சர்வேஸ்வரனும் நாமே போய் இவர்களை வாரி பிடியாக பிடித்துக் கொண்டு உறவேடும் என்று ராமகிருஷ்ணாவதாரங்களை செய்து மனிதர்க்காய் படாதரப்பட்டு திருத்த பார்த்து வலித்திலும் மாசுரீம் ஜோரிமாபன்னா மூட ஜன்ம ஜென்மனி மாம் பிராப்தியோம் தேஜா தரோயாந்தி அதமான் கதிம் என்றும் அவதாரந்தி மாம் மூடா மானுஷீம் தருமாஷ்டிரம் பரம்பாவம் பதாரந்தோ மமபூத மகேஸ்வரம் என்றும் சொல்லுகிறபடியே கதாத்திய பிரதிபத்தியாலே அவஜ்ஞை பண்ணி எதிரன்பு கோப்பாராய் பலவர் நாடும் சொல்லி கேட்பாரி செவிகளோ கீழ்மை சுவைகளே மீது நல்லவா படித்து வாக்துருத்தங்களை பண்ணுவாராய் மோசரப்புக்கு திகழாய் தன்னை இருந்து கிட்டாமை என்றே அகம்மே என்று எதிரிட்டு அதமமான கதிகளே வெளிகிறபடியை கண்டு மனுஷரும் முத்துமாய் மாயப்பிரிவு திறந்து தனியனாகியாலே விசஜாத்தியரான நமக்கு இது சாத்தியமென்றும் பார்த்து பார்வை வைத்து மிருகம் பிடிப்பாரை போல மனுஷ சஜாத்தியரான ஆழ்வார்களை எடுவித்து ஜெகத்தை திருத்தி அருள வேண்டும் என்ற வார்த்தலை ஸ்ரீவத்ச கௌஸ்தும வைஜயந்தி வனமாலைகளையும் ஸ்ரீ பூமிநீலைகளையும் ஸ்ரீ பஞ்சாயிராழ்வார்களையும் அனந்த கருட விஸ்வசேன பிரவருத்திகளையும் பார்த்து நீங்கள் போய் லீலாவிபூதிகளே நானாவரணங்களிலும் அவதரித்து அகிலாத்மோத்தாரணம் பண்ணும் கோளை நியமித்தவள அவர்களும் அப்படியே கலவுகல பவிஷ்யந்தி நாராயணபராயணாக क्वचित् कचिन् महाभागाः திரமிடேஷு பூரிஷः என்றும் தாமிரபரணி ஹரியத்ரா கிருதமாலா பயஸ்வினி காவேரீஜ மகாபாகா பிரதீச்சீச்ச சரஸ்வதி என்னும் சொல்லுகிறபடியே இந்நிலைகளின் சமீபங்களான திரமிட பாகத்திலே நிமந்தனை உயிர்த்த நானாவரணங்களிலே அவதரிக்க சர்வேஸ்வரன் அவர்களுக்கு மஜர்வர அவர்கள் முக்கியன சர்வாதிகாரமான திராவிட வேத ரூப திவ்ய பிரபந்தங்களை பிரகாசிப்பித்தருளினான் என்ற சாராம்சம். எம்பெருமான் ரெண்டு விபூதி, அந்த விபூதி இருக்கிறவா சௌக்கியமா கஷ்டமில்லாமல் பிடிவிஷி மூப்பு தின்பாமல் வளர்ச்சியில்லாமல் எம்பெருமான் கைகளுக்கே சதா சர்வதா சதா பஷ்யந்த இருக்கிறவன். இந்த ஊரிலேன் காணியில்லை என்கிற சுவாமிகள் இந்த லீலா விபூதியிலே அவர்களுக்கும் நல்லா வாழ வேண்டும் என்று அவருடைய நித்திய விபூதி கைங்கரியம் பண்ணுவார். எல்லாரும் போய் பறந்து ஆழ்வார்களால் பறந்து நீங்கள் திராவிட ரூப திவப்பிரபந்தங்களை பிரகாசிப்பீங்கள் அப்படின்னு அவருக்கு உபதேசம் பண்ணினான். 4000 திவப்பிரபந்தங்களை தமிழாக்கி தமிழ் பாடினான். வேதத்தை தமிழ் பண்ணி நம்மாழ்வார் பழையவரன் தமிழ் செய்யணும் ஆரஞ்சகோக நாயனான் சொன்னார். இன்னைக்கு இன்ட்ரக்ஷன். அடுத்தது வைகை ஆழ்வார் வைபவம். முதலாழ்வார்கள் 3 பேர். காஞ்சியாம் சரிசேமாப்ஜே ஜாதம் காசார யோகனம் கலை ஸ்ரீபத்தி.
அரவிந்தீம் அரவிந்தீபமக்கல் பயத்து முதலாழ்வார்கள் மூவரிலும் வைத்துக் கொண்டு பிரதமம் வைகை ஆழ்வார் கைதி பிரம்மணோ நாமா தேனத்ராஞ்சிதோ ஹரி தஸ்மாத் காஞ்சீர் விக்கியாதா புரி புண்ணியவிருத்தினி என்கிறபடியே ககாரவாச்சனான பிரம்மாவினாலே சர்வேஸ்வரன் அஸ்வமேருத்தாலே ஆராதனான ஸ்தலமாகியாலே காஞ்சிபுரம் என்று பிரఖ్యాதமாய் புண்ணிய விவரத்துக்கு முன்பான கல்லு இருந்த நெடுமதி சூழ் கட்சி கல்லின் நெடுமதி சூழ் கட்சியிலே காலிடம் தோய்ந்து விண்ணோத்தரும் கண்ணன் வெக்காவில் பத்தாமரை பொய்கையிலே காஞ்சன பத்ம கர்ப்பத்திலே ஐப்பிஷ மாசத்திலே விஷ்ணு நட்சத்திரமான ஸ்ரவண நட்சத்திரத்தை ஸ்ரீ பாஞ்சஜன்யாஞ்சராய் அவதரித்தருளினார். ஹேமாத்கினி ஹேம் சரோஜ கர்ப்பா ஸ்ரீ பாஞ்சஜன்யோ அதனி திவ்யயோகி தாரே ஆரே ஆஸ்வேதாட்சமாசே சமஸ்த ஜீவாவன கர்மஹேதோஹோ என்று திரிசூரி சரித்திரத்திலே சொல்லிக்கிறேன். ஆக்ஞாதீ ஸ்ரீ சந்திரசேன் ஆக்ஞாதீஷ் चंदसने द्वापरान्ते सिद्धार्थाख्ये वत्सरे मासिकेशे शुक्लाष्टम्यां भौमवारे शुक्लर्क्षे विष्णोर जन्म प्राप कासार योगी जयंती மாலையிலும் கொல்லப்பட்டதிலே எங்க பிறந்த எப்படி பிறந்த விஷயத்தை சொல்றார். இது பொய்கை ஆழ்வார். அடுத்தது ஊரத்தாழ்வார் பேயாழ்வார் பார்க்கலாம். ஆரம்பம் இதிகே எமக்கனாம் லக்ஷ்மி வெல்லம் பரிவித்தாம் வந்தே குருகரம் சராம்.